இப்போ ரீசெண்டா தமிழ் டப்பிங்கில வந்திருக்க தரமான 3 ஹாலிவுட் படங்கள தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்ல. பயங்கர கோல்டு. வாய்ஸ்லாம் சுத்தமா போயிடுச்சு. செம்மையா தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்க வீட்டு புள்ளையா நெனச்சு கொஞ்சம் வாய்ஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸில் ட்ரோல் 2 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து 5.4 ரேட்டிங் இப்போதைக்கு தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரோல் 1ல் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரோல் அரக்கன், அதாவது மலை அரக்கன் இருக்கான்ல, அவனை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிட்டிஸில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே அந்த ட்ரோல் மூலமாக வச்சு அந்த ட்ரோல் வந்து அந்த சிட்டிக்கு உதவி பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ட்ரோலை பார்த்தீங்கன்னா கண்டெடுப்பாங்க. அதுக்கு வந்து உயிர் இருக்காது. பட் இவங்க ரிசர்ச் பண்ணுறன்ற பேரில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரோலுக்கு வந்து உயிர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ ட்ரோல், இந்த ட்ரோலுக்கு நடுவில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அந்த சிட்டியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, நம்ம ஹீரோயினும் மிலிட்ரி கேம்பும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் எமோஷ்னலான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் இந்த செகண்ட் பார்ட்டில் காமிக்கல. பட் விஷுவல் வைஸ் பார்க்குறதுக்கு படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இந்த படத்தில் விஷுவல்ஸ்லாம் அல்டிமேட்டாக செம்மையாகவே காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு காட்ஸில்லா வர்சஸ் காங், கிங் காங் இந்த மாதிரியான மான்ஸ்டர் அட்டாக் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா படத்தில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் அந்த அளவுக்கு தாறுமாறாக காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷுவல்ஸ் இருக்கிற மாதிரியான மான்ஸ்டர் அட்டாக் மூவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணும் அப்படின்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் டயப்ளோ 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக அதுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாரு. இப்போது அந்த சிட்டியில் வந்து ஒரு பொண்ணை பயங்கரமாக நோட் பண்ணி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணாக இருப்பாள். ஸோ அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ வந்து செம்மையாக பிளான் போட்டு கிட்னாப் பண்ணிடுறாரு. ஒரு தருணத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவர் வந்து நான் தான் உன்னோட அப்பா அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அந்த கேங்ஸ்டர்கிட்ட இருந்து இவருக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வந்துச்சு, அந்த கேங்ஸ்டருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் எந்த மாதிரியான சண்டைகள் சச்சரவுகள்லாம் ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. மெயினாக படத்தில் நம்ம ஸ்காட் அட்கின்ஸ் தான் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. இவரோட படங்கள் எல்லாமே செம்ம ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தனி ஆளாக இருந்து ஒருத்தரையும் பயங்கரமாக பொழந்து கட்டுவார். படத்தை பாருங்கள். படம் முழுக்க ஆக்ஷன் தான். பரபரப்பாக படத்தை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் விஆர் ஓடிடி ஆப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் கிரிப்டோமேன் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் ஒரு பயங்கரமான ஒரு காயினை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலமாக செம்மையாக பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிட்டு அப்படியே ஆள் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறாரு. எங்கே போனார்னே தெரில, அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்படி இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப வந்தாரா இல்லையா, இவர் எப்படி இது எல்லாத்தையுமே பண்ணாரு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் மெயினான இந்த கிரிப்டோ அப்படின்ற இந்த கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வந்திருப்பாங்க. பட் ஓவராலாக மூவி ஃபுல்லாகவே செம்மையான ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமாவாக கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு கொரியன் க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும், உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்தான ஒரு மூவி தான். படம் நல்லாயிருக்கு, தாராளமாக பார்க்கலாம். இந்த படமும் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. 3 படங்களும் நல்லாயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.